கார்பன் கிடையாது, இது வந்து அரிசியில் போட்டால் படுத்துரும். நம்ம வீட்டு நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது என் உலகம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக திண்டிவனம் போயிருந்தோம். எதில் போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோவில் போயிருந்தோம். சென்னை டு திண்டிவனம் பை ஆட்டோ. எப்படி இருந்திருக்கோன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். காரில் போனால் அலுப்பு தெரியாது. பஸ்ஸு, ட்ரெயின் எல்லாமே நீங்கள் இது வரைக்கும் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. பட் இது வந்து ஆட்டோவில் போகிறது. ஆட்டோ யார் ஓட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஓட்டுறாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆட்டோ தான் ஓட்டுறாங்க. இது வந்து எங்களுடைய ஓன் ஆட்டோ தான். ஸோ சென்னை டு திண்டிவனம் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ குரோம்பேட் வந்து ரீச் ஆகிருக்கோம். மார்னிங் ஒரு 6:45 அந்த டைம் வந்து நாங்கள் கிளம்பியிருந்தோம். கோவிலுக்கெல்லாம் போயிட்டு ஷார்ப்பாக ட்ராவலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணது 7:30க்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் எப்போ ரீச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 11 o'clock அரௌண்ட் இருக்கும். ஸோ அந்த டைம் தான் நாங்கள் வந்து ரீச் பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் வந்துட்டு பிக் பாஸ் சீரிஸ் போட்டதுலேருந்து நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் தவிர நம்மளோட சேனலில் வந்துட்டு இந்த மாதிரி vlog வீடியோஸ் வரும், ப்ளஸ் குட்டி குட்டி குக்கிங்ஸ் வரும், அண்ட் டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ட்ஸ் வரும், அண்ட் டெக்னாலஜி பற்றின வீடியோஸ் கூட சிலது நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரிகார்டிங் ஆப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா, பிக் பாஸ்க்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் எனக்கு கொடுங்க. ஸோ உங்களோட லவ் மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பெருமாள் கோவில்கிட்ட ஒரு கோ கேஸ் இருக்குது. ஆட்டோ வந்து பெட்ரோல் கிடையாது, கேஸு. ஸோ அது வந்து நம்ம ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். ஆட்டோ பொறுத்த வரைக்கும் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு இந்த கேஸ் ஃபில் பண்ணுற அந்த டேங்க் வந்து இருக்கும். நாங்கள் வந்து டேங்க் ஃபில் பண்ணிக்கிட்டோம். இப்போ எடுப்பாங்க பாருங்கள், நல்லா அந்த கேஸ் ஸ்மெல் வந்து அப்படியே வரும். நம்மளோட சிலிண்டர்லேருந்து கேஸ் லீக் ஆச்சுன்னா ஸ்மெல் வரும் இல்லையா? ஸோ அது அப்படியே வரும். தெரியாதவங்க இது பார்த்தா தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆட்டோ ஓட்டல. அவரோட ப்ரொஃபஷன் வந்து வேறு. அவர் வந்து ஒரு டிரைவிங் ஸ்கூலில் டிரைவிங் சொல்லித்தர டீச்சர் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8.5 years வந்துட்டு டிரைவிங் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க டிரைவிங் ஸ்கூலில். ஸோ அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா என்னோடய மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு 1.5 years ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் ஒன்றா ஆட்டோ எடுத்துகிட்டு இப்போ ஆட்டோ ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் வீடியோஸ் போடும்போது நிறைய பேர் வந்து ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு அதை சொல்கிறதுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு தைரியம் கிடையாது. ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவேன். இதை சொல்லிட்டா என்ன நினைப்பாங்களோ அந்த மாதிரியாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா இப்போல்லாம் யூடியூப்பில் வந்து நிறைய லக்ஸுரி லைஃபு அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்ஸாக வீடியோஸ் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் ஃபஸ்ட்டு யாரும் பார்க்குறது கிடையாது. பட் எனிவேஸ், நான் வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு தான் இந்த ஒரு வீடியோ, இந்த ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வீடியோஸ் வியூஸ் போகிறதுக்காக நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றுறதை விட நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே வந்து நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு ஒரு 3 days முன்னாடி தான் நான் வந்திருக்கேன். ஸோ அதனால தான் இந்த ஒரு vlog-ஐ பர்டிகுலராக நான் எடுத்திருக்கேன். ஸோ கைஸ், நாங்கள் ஒரு நார்மலான லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் சொல்வேன். என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இவங்களும் நம்மள மாதிரியே இருக்காங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணிக்கோங்க. எனக்கு உங்களோட அஃபெக்ஷன் அண்ட் லவ் இருந்துச்சுன்னா நான் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுவேன். நிறைய பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி கடுப்பாகாதீங்க ப்ளீஸ். இந்த ஒரு வீடியோவில் தான் நான் இவ்வளோ பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இனிமேல் வீடியோஸில் வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும். ஏன்னா இப்போ தானே நான் டீட்டெயில்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அதனால தான் இவ்வளோ பேசுகிறேன். ஸோ கைஸ், நீங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு எங்களோட குலதெய்வம் டெம்பிள். நான் சொல்லலை, 11 o'clock அரௌண்ட் வந்துட்டு நாங்கள் எங்களோட ஊர் வந்து ரீச் பண்ணோம். திண்டிவனம்குள்ளே ஒரு சின்ன கிராமம் தான் வந்துட்டு எங்களோட ஊர். எங்களோட ஊர் அப்படின்னா வந்து என்னோடய மாமியாரோட ஊர். அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே அந்த ஊர் தான். நான் வந்து பக்கா சென்னை, என்னோடய ஹஸ்பண்டும் வந்துட்டு பக்கா சென்னை தான். ஸோ அவங்க பிறந்து வளர்ந்த ஊர், அவங்களோட அண்ணன் தம்பி எல்லாருமே வந்து அந்த ஊரில் தான் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். எப்போவுமே திண்டிவனம் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்னோடய குலதெய்வம் கோயில் வந்து அங்கேருந்து ஒரு 1/2 hour டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, ட்ராவலிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு தான் நான் போவேன். என்னை பொறுத்த வரைக்கும் குலதெய்வம் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம என்ன தான் வேண்டுதல் வச்சாலும் எல்லா கடவுள்கிட்டையும்
மலை ஏறி படி ஏறி நம்ம போய் வேண்டுதல் வச்சாலும் குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தான் அது வந்து நமக்கு நடக்கும். ஸோ அதனால் நான் எப்போவுமே திண்டிவனம் போனேன்னா குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு தான் போவேன். இதுதான் எங்களோட குலதெய்வம் கோவில். சுற்றி வயலுக்கு நடுவில் வந்து கோவில் இருக்கும். ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் நம்ம பார்க்கும் பொழுதே. வருஷம் ஆடி மாதம் வந்து நாங்கள் போய் பொங்கல் வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட குலதெய்வம் கோயில் உள் பக்கம். எங்களோட குலதெய்வம் வந்துட்டு வேலியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. திண்டிவனம்குள்ளே பேட்டை அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்காங்க. இவங்க வந்து உள்ள மூலஸ்தானம் வந்து காட்ட விரும்பலை. ஸோ அது காட்டவும் கூடாது. இது வந்து வெளிப்பக்கம். இங்கே தான் வந்துட்டு நாங்கள் பொங்கல் வச்சுட்டு உள்ளே போய் படையல் போடுவோம். ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி வந்து இங்கே பொங்கல் வச்சிட்ருக்காங்க. ஸ்ரீ வேலி அம்மன் ஆலயம் நல்ல சக்தி வாய்ந்த அம்மன் தான். நான் வேணதே எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ கார்த்திகை தீபம் அன்னைக்கு வந்து நாங்கள் இங்கே போயிருந்தோம். அது எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுவும் நிற்கிறாங்க பாருங்க உங்களோட ஆட்டோ. இது எங்களோட குலதெய்வ கோவில். இன்னைக்கு கார்த்திகை தீபமாக இங்கே வந்து சாமி கும்பிட்டுருக்கோம். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். எஸ், ஹாப்பி கார்த்திகை தீபம் டு ஆல். எல்லாரும் எங்கள் குலதெய்வத்தை இங்கேருந்தே அப்படியே கும்பிட்டுக்கிட்டு உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க. கண்டிப்பாக நிறைய தருவாங்க. ஆக்சுவலி என்னோட நாத்தனார் வந்துட்டு எங்களோட பட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க. இவன் பேர் வந்து சோட்டு. ஆல்ரெடி நம்ம பிரண்டை துவையல் வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்துட்டு இவனை காமிச்சிருக்கேன் ஒரு 2 செகண்ட் கிளிப்பிங்கில். அவனை மீட் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி அவன் என்னை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அப்போ கூட அவன் வந்துட்டு பார்த்த உடனே வந்து மேலே ஏறிக்கிட்டான். அவனையும் தூக்கிக்கிட்டு நாங்கள் வந்துட்டு ஃபங்க்ஷன் நடக்கிற ஊருக்கு போயிடணும். ஸோ கைஸ், இவனோட அட்ராசிட்டிஸ் எங்களால் தாங்க முடியல. அன்றைக்கி ஒரு நாள் வந்து நான் ரொம்ப பாடுபட்டுட்டேன். கட்டி போட்டு வச்சுருக்கோம் நாங்கள். அண்ட் இவன் வந்துட்டு ஒரு 45 டேஸில் தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தான் குட்டி குழந்தையா. இப்போ வந்து ஒரு 4 to 5 months ஆகிடுச்சு. நல்லா வளர்ந்துட்டான். குழந்தையில இவன் வந்த புதுசில் ஒரு 3 days என்கிட்டயே தூங்கிட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4 months நாங்கள் பார்க்கவே இல்லை. இப்போ தான் நான் அவனை பார்க்குறேன் ரொம்ப நாள் கழிச்சு. இது ஒரு நாள் ஃபுல்லாக என்கிட்டயே இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் இவனை பார்த்தா எங்கேயோ ஓடி போயிடும். உங்களுக்கு வந்து பெட் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் பண்ணுற அட்ராசிட்டிஸ் வந்து நான் சில கிளிப்பிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சோட்டு இங்கே பாரு, நான் டாட்டா போகிறேன். பாய். டாட்டா போகிறேன். பாய் 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 டாடா பாய் பாய் பாய். அங்கே கடை. நான் போறேன் பாய் 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 பாய். நாய் நன்றி உள்ளது அப்படின்றது இன்னும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அவன் வந்து ஆக்சுவலி நாங்கள் திட்டினா வந்து மறுபடியும் எங்ககிட்ட பேசுவான், கோச்சிக்குவான், அந்த மாதிரி நிறைய பண்ணுறான். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பெட்டு வந்து வளர்க்கலாம். நிஜமாகவே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். அந்த பெட்டோடு நீங்கள் விளையாடுறது, இருக்கிறது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து கரெக்டாக போயிட்டே இருக்கும். நான் வந்து இப்போது வேறு இடத்துல இருக்கிறேன். ஸோ அதனால் என்னால் அவன் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நிஜமாவே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவன். ஆக்சுவலி 1 day ஃபுல்லாகவே அவனோட தான் ஸ்பெண்ட் பண்ணேன். பட் வீடியோ எடுக்க அப்பப்போ மறந்துட்டு ஞாபகம் வந்த அப்போ மட்டும் சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்தேன். அவ்வளோதான் கைஸ். இதோட வந்துட்டு ஃபங்க்ஷன் நாங்கள் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நைட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கியாச்சு. மார்னிங் எழுந்து மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் அந்த தோட்டம்லாம் இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் இல்லையா, அதுலேருந்து பழம் எல்லாம் பறிக்க ஆரம்பித்தோம். அங்கே வந்து ஊரில் மாங்காய் மரம், சீத்தாப்பழ மரம், எலுமிச்சை மரம், அதுக்கப்புறம் கனகாமரம் செடி, மிளகாய் செடி, தக்காளி செடி, அந்த மாதிரி நிறைய வந்து இருக்கும். இதுதான் சீத்தாப்பழ மரம். நிறைய காய் விட்டுருந்தது இந்த தடவை. நல்லா டேஸ்டாகவும் இருந்தது. ஸோ அதனால் ஃபுல்லாக பறிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் தான் கிளம்பவே ஆரம்பித்தோம். இது பழுக்கிற பழமா பழுக்காத பழமான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க மரத்தில் இருக்கும்போது? இது ஒரு கலர் சேஞ்சு. இந்த கலருக்கும் அந்த கலருக்கும் இந்த கலருக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே, கலர் தான் பழுக்கிற காய். ஓகே, அதாவது இன்னொரு 2 நாள் இதில் வச்சோம்னா இது பழுத்துரும்.
ஸோ கைஸ் இந்த வீடியோ ஓரளவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.